தெனாலிராமன் மற்றும் குளிர்ந்த மோர் பரிசு கதை. ஒரு வெயில் கொளுத்தும் மதியம். விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு திடீரென்று தாகம் அதிகமாகி, யாராவது குளிர்ந்த மோர் கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டார். அரண்மனை வேலைக்காரர்கள் எல்லாம் ஓடினார்கள். ஆனா அந்த நாளில் யாராலும் சரியான நேரத்தில் மோர் கொண்டு வர முடியவில்லை. அரசர் கோபமடைந்தார். இவ்வளவு பேரு இருக்கும்போது கூட ஒரு மோர் கூட உடனே கிடைக்கல. தெனாலியின் சவால். அந்த நேரத்தில் தெனாலிராமன் வந்து, மன்னா, நான் இப்பவே குளிர்ந்த மோர் கொண்டு வருவேன்னார். அரசர் சிரிச்சார். சரி, நீ கொண்டு வந்தா பெரிய பரிசு. தெனாலியின் செயல். தெனாலி உடனே வெளியே போய் ஒரு சாதாரண மோர் வாங்கி வந்தார். ஆனா அது குளிர்ந்த மோர் இல்ல, சாதாரணம்தான். அவர் அதை ஒரு குடுவையில் ஊற்றி, ஒரு ஈரமான துணியால் மூடி, காற்று அடிக்கும் இடத்தில் தொங்கவிட்டார். சில நேரம் கழித்து அந்த மோர் நல்லா குளிர்ந்தது. அரசரின் ஆச்சரியம். தெனாலி அதை கொண்டு வந்து கொடுத்தார். அரசர் குடித்தார். வாவ், ரொம்ப குளிர்ந்திருக்கே. ஓ, இதை எப்படி இவ்வளவு சீக்கிரம் குளிர வைத்தாய்? தெனாலியின் விளக்கம். தெனாலி சிரிச்சார். மன்னா, பெரிய விஷயம்னு நினைக்கிறதெல்லாம் சில நேரம் சின்ன யோசனையாலேயே முடிஞ்சிடும். கூனை. அரசர் மகிழ்ந்து தெனாலிக்கு பரிசு கொடுத்தார். கதையின் கருத்து. சிறிய புத்திசாலித்தனமான யோசனை பெரிய பிரச்சனையையும் எளிதாக தீர்க்கும். இப்படிப்பட்ட கதைகள் இன்னும் வேண்டுமா? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.